வெல்கம் டு புஷ்பா மீடியா. உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்ன தம்பி இவ்வளோ லேட்டாக வர்றீங்க? என்ன இப்படி தான் வேலைக்கு வர்றதா? இவ்வளோ லேட்டாக வர்றீங்க? வேலைக்கெல்லாம் டான்னு 9 மணிக்கு வந்துடுறது இல்லையா? 4 மணிக்கு கரையில் போகிறீங்க, 9 மணிக்கெல்லாம் வந்து வேலை போடுறதில்ல. இவ்வளோ லேட்டாக வர்றீங்க? ஐயய்ய, வாங்க வாங்க சட்டனா. இந்த வேலையை பாருங்கள், இந்த குப்பை அந்த குப்பை, அதான் காட்டுறேன் பாருங்கள், அந்த குப்பை எல்லாமே அள்ளி ஒரு குழியில் புதைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல நல்லா வாங்க, இங்கே வாங்க. என்ன வேலை போங்க. அங்கே குழி நல்லா ஆழ குழியாக வெட்டுங்க, ஆழ குழியாக வெட்டுங்க. இல்லை குப்பை, எல்லா குப்பையும் அந்த பக்கத்துல எல்லாம் இருக்குது, எல்லா குப்பையுமே அள்ளி போட்டு புதைக்கணும். ஒன்றேந்து கூட்டி நல்லா அழகாக புதைக்கணும். இந்த இடத்துல குழி வெட்டிங்க, அந்த இடத்துலையும் போய் ஒரு குழி வெட்டிங்க நல்லா ஆழமாக. பார்த்துக்கிட்டிங்களா? இந்த இடம்தான் நல்லா ஆழக்குழியாக வெட்டணும். நல்லா காதில் வாங்கிங்க, குப்பையெல்லாம் அள்ளி நல்லா புதைச்சிடணும். எவ்வளோ லேட்டாக வரதை பாரு. என்ன வேலை பார்க்குதோ. சே இதில் தண்ணி வேற, இவங்களுக்கு தண்ணி கொண்டு வச்சிடணும். இந்தாங்க தம்பி, தண்ணி இருக்குது தம்பி, இந்த தேரில் வைக்கிறம்போ. என்ன வேலையும் வேலையும் இவங்களும். சரி வேலையை பாருங்கள், நல்லா சுறுசுறுப்பாக வேலையை பாருங்கள். நான் வாரேன், டீ போட்டு எடுத்துகிட்டு வாரேன்மா. அங்கே வெட்டவும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் அப்புறம் களிமண்ணாக இருக்குது. சார் எங்கேயாவது மண் வருதா? சுத்தமாக மண் வர மாட்டேது. அப்புறான்னு வெட்டி என் கை தான் போச்சு. சார் சத்த நேரம் நிற்போம், கையெல்லாம் போச்சே. ஐயோ இது எப்போ வெட்டி முடிக்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. வெட்டுவோம். எங்கேயாவது மண் வருதா? சுத்தமாக வரமாட்டேது. அப்போலாம் களிமண்ணாக இருக்குது. ஒன்றும் நேரத்துக்கு ஒரு வெட்டினா நான் குழியை வெட்டி முடிச்சிருப்பேன். இங்கே நானும் இன்னும் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா நானும் வந்து கத்துது. ஐயோ எவ்வளோ தான் வெட்டுறது. வெட்டுவோம். பாதி வெட்டியாச்சு. இதை வெட்டுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. சரி வெட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்க்காத வேலையா, வெட்டி எடுத்துட வேண்டியதான். என்ன ஒரே களிமண்ணாக இருக்குது. சரி வெட்டுவோம். இந்த மண்ணிலாம் ஒன்றும் இல்லையோ. வெட்டுவோம். ஒரே பக்கமாக ரொம்ப நேரமாக வெட்டிகிட்டு இருக்கோம். இந்த பக்கமாக வந்து ஒரு வெட்டுவோம். 4 பக்கமும் சுற்றி வெட்டுவோம். அப்போ தான் எதுவும் மண் எடுக்கலாம், இல்லைன்னா மண் வராது. சரி, இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா மண் வருது. இவங்க வர்றது லேட்டாக வந்தானே 11 மணிக்கு டீ கொண்டு வாங்க வேண்டியது, 1/2 மணி நேரத்தில் டீ போட்டுற வேண்டியது. இதுக்கு நானே வேலையை பார்த்துருவேனே. என்ன வேலை. சரி வாங்க தம்பி, டீ சாப்பிடலாம். என்ன வெட்டியிருக்கிறீங்க? சரி வாங்க, உங்களுக்கு டீ போட்டாந்து கொடுக்கணும். லேட்டாக வர்றது இல்லாமல் டீ வேறு. வாங்க, இவங்களுக்கு தண்ணி அங்கேயும் இங்கேயும் தூக்கி வைக்கிறது தான் எனக்கு வேலை. போங்க வாங்க தம்பி, டீயை குடிச்சிட்டு போகலாம். வேர்க்கிற மாதிரி அங்கே என்ன இதாக. நான் அங்கிட்ட போனேன்னா என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. சரி டீயை குடிங்க. சரி எடுத்துகிட்டு பார்த்தேன். சரி நீங்கள் கீழே உட்காருங்க, இந்த டீயை ஊற்றி தரேன், சாப்பிடுங்க. பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தான் டீ போட்டிருக்கேன், நல்ல டீயா. குடிச்சிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலையை பாருங்கள். 2 மணி நேரத்தில் பார்க்குற வேலை தான் இருக்குது. நீங்கள் வந்து போட்டு வளர்த்திக்கிட்டு நழுப்பிகிட்டு இருக்கக்கூடாது. வேலையை குயிக்காக பார்க்கணும். டீயை குடிச்சிட்டு கிடுக்கிடுன்னு வேலையை பார்க்கணும். 2 மணி நேரத்து வேலை தான் இருக்குது. நீங்கள் எப்படியும் ஒரு நாள் ஓயிட்டலான்னு பார்க்கக்கூடாது. என்னவா 2 மணி நேரத்து வேலை தாங்கிறீங்க? இப்போ தானே ஒரு மரத்தையே குழி வெட்டியிருக்கேன், இன்னொரு 5-6 மரம் இருக்குல்ல. 2 மணி நேரத்தில் எப்படிப்பா முடிக்க முடியும்? அதெல்லாம் நாளைக்கும் வேலை இருக்குது, ஒரு நாளையெல்லாம் முடிக்க முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், நான் எப்படி வெட்டியிருக்கேன்னு போய் பாருங்கள். எவ்வளோ அழகாக உள்ளே வெட்டியிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வெட்டிகிட்டு இருந்தானே என்ன இதானே? ஏன் என்ன இப்படி வெட்டியிருக்கீங்க?
இன்னும் நல்லா வெட்டியிருக்கலாமே, மண் இன்னும் ஆழம் எடுத்துருக்கலாமே. என்னையா 4 பக்கமும் நல்லா உள்ளே விட்டு நல்லா மண்ணை நோண்டி எடுக்கிறது இல்லையா? நல்லா குடஞ்சி மண்ணை எடுக்கணும்ப்பா. என்னப்பா ஐய நான் வெட்டுறேன் பாரு. அப்புறம் நான் விழுந்துட்டேன்னா அவன் என்ன நினப்பான் இப்போ? சே, இப்படி தான் வெட்டணும். இந்த பாருங்க, இப்படி வெட்டணும். நான் வேறு உளுந்து கிளம்பி வரேன். நான் பெரிய வெட்டுற இது மாதிரி இப்படி வெட்டி இப்படி மண்ணை நல்லா தூர போடணும். நம்மளுக்கு 2 வீட்டிலேயே களைச்சி விட்டு. சே, அடாய், இப்படி தான் தம்பி வெட்டணும். வெளியில் கீழே வந்து கிளம்பி விட்டு இப்படி தான் வெட்டணுங்குது. வாங்கம்மா நீங்கள் இப்படி வெட்டுங்க. குயிக்காக வேலையை பாருங்கள். 2 மணி நேரத்தை வேலையை முடிச்சிடணும். டக்குன்னு பாருங்கள். டம்ளர்லாம் அள்ளி வண்டி வீட்டில் வச்சுட்டு வரந்தாருக்கு தண்ணி. அப்படி தான் 4 பக்கமும் நல்லா வெட்டி நல்லா மண்ணெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் குப்பை நிறையா கொட்டலாம். எல்லாம் வேலை சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு நம்மளை ஐயா இந்த அம்மா என்ன எப்போ எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சார் சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாம், நமக்கு யாரோ ஃபோன் பண்ணியிருந்தாங்களே, எவனு தெரியல. ஃபோனில் அதை பார்ப்போம். நம்ம ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். யார் இவரா? இவர் எதுக்கு அடிக்கிறாரு? சொல்லுங்கள். ஆமாம், நாளைக்கு வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு தான் முடியும். அதனால் நாளைக்கு வந்துடுறேன். சரி சரி, இப்போ பாருங்கள் வைங்க பார்ப்போம். சரி, இன்றைக்கி எப்படி இங்கே வேலை முடியாது. இன்றைக்கி இழுத்துருவோம் நாளைக்கு வரைக்கும். இப்போ நாளைக்கு வரைக்கும் இங்கே வேலை பார்த்தோம்னா நான் இன்றைக்கி நாளைக்கு அங்கே போயிடலாம். சரி, வரிசை இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு வேலை இருக்குது, பிரச்சனை இல்லை. அம்மா சரிம்மா, சரி இப்போ பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோலாம் பார்க்க முடியும். நம்ம நாளைக்கு தான் வேலை. இங்கே மணி ஆகிடுச்சி, இப்போ மணி 5 ஆகிடுச்சி. நானும் வீட்டுக்கு போகணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. சம்பளத்தை போய் எடுத்துருவாங்க அப்படின்னு. ஆமாம், நான் கிளம்புறேன். மணி ஆகிடுச்சி. நாளைக்கு பார்ப்போம். இன்னொரு 4 குழி தான். நாளைக்கு வந்து வெட்டி நாளைக்கு வேலையை முடிச்சிடும். சரி வர்றம்மா, வந்து சம்பளத்தை எடுத்துருவாங்கம்மா. வாங்கம்மா, சிக்கன் வாங்கம்மா. மணி ஆகிட்டு. சிக்கன் முடியாங்கம்மா. வாங்க டக்குன்னு. மணி ஆகிட்டு போகணும். அட கன்றாவியே, பூனை வேற தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதை பேசிக்கிட்டு அப்படியே டயத்தை ஓட்டிக்கிட்டு என்ன வேலை பார்க்குறாங்க போ. சே, நம்ம வெட்டினாலும் அந்த மண்ணை மூடுவோம். ஒன்று அர்ஜென்ட்டு ஓடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? இதில் வேறு நாளைக்கும் வச்சுட்டு போயிருக்காங்க. 2 மணி நேரத்தில் செய்கிற வேலை. நான்லாம் மம்முட்டு பிடிச்சேன்னா சரி, நம்ம குழியை துப்போம். எல்லாம் அப்படி தான். ஆள் இருந்தால் ஒரு வேலை செய்கிறாங்க, ஆள் இல்லைன்னா அப்படி போனை பேசிக்கிட்டு. நம்ம வெட்டி போட்டு குழியை சுற்று விடுவோம். நம்ம பாதி வேலையை முடித்து வச்சுருவோம். பாக்கி வேலையை நாளைக்கு வந்து அவங்க பார்த்துக்கிட்டு. இப்போ நம்மளுக்கும் கழிச்சு போகுது போ. இந்த தண்ணியை நாளும் எடுத்தாந்து குடிப்போம்.